உங்க பேர் என்ன? சார் என்னுடைய பேர் எம் சக்திவேல். சரி. இவங்க பேர் காவேரி, பாப்பா பேர் இந்துமதிங்க. ஓகே. நாங்கள் 2 பேரும் பிளைண்டு, நானும் ஒய்ஃபும். பாப்பா இருக்காங்க, அவங்கள படிக்க கூட வைக்க முடியல. மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பண்ணுற எல்லா வியாபாரமே டல்லுங்க. ஊதுபத்தி வியாபாரம் பண்ணுவோம் சார். அப்புறம் இந்த நைட்டி பாவடெல்லாம் இவங்க தப்பாங்க. உங்ககிட்ட என்ன உதவி கேட்குறேன்னா, எனக்கு உழைக்கிறதுக்கு ஏற்ற அந்த அட்டை. அதுக்கு தான் நான் உங்களை நேரில் தேடி வந்ததுண்ணே. ஏன்னா இங்கே பாருங்க, வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லா கஷ்டமும் வரும். என்னைக்கு நீங்கள் ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை கூட படிக்க வைக்க முடியாத அளவுக்கு நான் கஷ்டப்படுறேன். எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட கூட எனக்கு ஃபீஸ் கிடையாது, இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு தேவையானதை கூட என்னால் வாங்கி தர முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்களா. அதனால தான் இன்னைக்கு உங்களை தேடி நான் வந்தது காரணமே தான். நம்மளுக்கு படிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைக்கு படிப்புலாம் போகக்கூடாது. ஏன்னா நீங்கள் படுற கஷ்டம் உங்கள் பொண்ணு படக்கூடாது. அதனால தான் உங்களை சரி நேராக வந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன 2 பேருக்கு என்ன தேவையை கேட்டுட்டு போயிருவங்கிறதுக்காக வந்தேன். சரி. பேர் இந்துமதி. எத்தனாவது படிச்சிருக்கீங்க? 9th. ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணீங்க? அப்பா அம்மாவால எதுவும் இந்த இதுவும் பண்ண முடியல, ஒரு நோட்டு கூட வாங்கி தர முடியாத சூழ்நிலை, குடும்ப கஷ்டத்தினால படிப்பை 9ஆவதுல நீ விட்டுட்ட. சரி, இப்ப அண்ணா உங்க அப்பாவுக்கு ஒரு நிரந்தரமான தொழில் ஏற்படுத்தி கொடுத்தா நீ ஸ்கூலுக்கு போக தயாரா? சேர்ந்துக்கலாமா நம்ம? ஆனா இப்போ உங்களோட பொண்ணுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆமா, அதனாலதான் இப்ப நான் உங்களை தேடி வந்தது காரணமே. அண்ணன்ட்ட சொல்லி நீங்க அவளை படிக்க வைக்கிறதுக்கு நீங்க உங்களுக்கு ஒரு நிரந்தரமான தொழில் ஏற்படுத்தி கொடுத்தா, நீங்க தொழில் இருந்து ஊதுபத்தி இதெல்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் வந்து ஆல்ரெடி இதெல்லாம் நீங்க பண்ணி தான் இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆமா சார், இந்த நைட்டி பாவாடை வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. எங்களுக்கு அது வாங்கி கொடுத்துட்டீங்க, அது வச்சு அப்படியே ரோலிங் பண்ணுறோம். எனக்கு வந்து அட்டை வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த பேக் பண்ணி. அட்டைன்னா இந்த ஊதுபத்தி அட்டை, அந்த மிஷின் வச்சு பண்ணுவாங்களா, அதுவா? அது பண்ணா அது லாபம் கிடைக்குமா? இருக்கும் சார். இப்ப இந்த ஊதுபத்தி மிஷின் சொல்றீங்கல்ல, அட்டை பண்ற மிஷின், அந்த மிஷின் வாங்கி கொடுத்தா உங்களால அதை வச்சு நீங்க பண்ணிட முடியுமா? கண்டிப்பா பொழைச்சிக்கலாம் சார். அது 20,000 ரூபாய் வரும். 20,000 ரூபாய். சரி, அந்த மிஷின் வாங்கி கொடுத்தா இப்ப பாப்பாவுக்கோ உங்க ஒய்ஃபுக்கோ எல்லாருக்கும் நீங்க ஒரு ஆளா இருந்து ரன் பண்ணிட முடியும்? கண்டிப்பா முடியும். சரி, இது வந்து நான் உடனே ஏற்பாடு பண்ணி தரேன். தேங்க்யூ சார். ஏன்னா ஒருத்தவங்களோட வாழ்க்கை மாறணும்னா கண்டிப்பா அதுக்குள்ள வேலைகளை நம்ம உடனே செய்யணும். அது ஒரு பொண்ணோட படிப்பு வந்து இதனால தடைப்பட்டு போகுதுன்னா அதுக்குள்ள இதை நம்ம உடனே செய்யணுங்கிறதுக்காக தான் நான் இந்த உதவி செய்யறேன். சரியாண்ணா, நம்ம தைரியமா இருங்க. கஷ்டங்கள் வந்து சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கதான் செய்யும். நீங்க இன்னைக்கு என்னென்ன கஷ்டமா கண்ணு தெரியாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அந்த கஷ்டம் உங்க பிள்ளை வந்து படக்கூடாது. அவளுக்கு பார்வை இருந்து அவ படிக்காம இருந்தான்னு நல்லா இருக்காது. பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் படிக்கணும் என்ன பொறுத்தவரை. அதனாலதான் அண்ணன் சொல்லுங்க, நேரம் நான் இங்க வர வச்சது உங்களை. அவளை ஸ்கூலுக்கு அனுப்புறக்குள்ள அடுத்த கட்ட நடவடிக்கை வேலையை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிசினஸ் ஸ்கூல்ல ஏற்பாடு நான் பண்ணி கொடுத்துறேன். அக்கா ஓகேவா? நான் இங்க சந்தோஷமா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். விடுங்க, கவலையப்பட வேணாம். உடனே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாப்பாடுக்கு கஷ்டப்பட வேணாம். சாப்பாடுக்குள்ள எல்லா பொருளுமே இதுல இருக்கு. இப்ப இதுல வந்து பணம் இருக்கு. இந்த பணம் எதுக்குன்னா, முதல்ல நீங்க அவளோட ஸ்கூலுக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கறத எல்லாத்தையும் கேட்டுருங்க. சரி, கேட்டு அதெல்லாம் முதல்ல ரெடி பண்ணிருங்க. இந்த பணம் அதுக்கு உங்களுக்கு. சரி, இப்ப இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தா நீ ஸ்கூலுக்கு போவியா? போயிடணும். ஏன்னா அப்பாவோட கஷ்டத்தை இனிமே மறந்துடும். அப்பா இனிமே ஒரு நல்ல பிசினஸ் போறாரு, செய்ய போறாரு. ஓகேவா?